எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு அருகாமையிலும் சமீபத்திலும் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சுயமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம் பட்சத்தில் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆதரிக்கிறவராயும் அரவணைக்கிறவராயும் அதே போல இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்புவிக்கிறவராயும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் விசாரிக்கிறவராயும் கண்ணோக்குகிறவராயும் கண்ணும் கருத்துமாக பார்க்கிறவராயும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு நன்மை செய்கிறவராயும் இருக்கிறார். ஆகவே நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல, நாமும் கூட நம்முடைய பக்கத்தில் கூட நாமும் கூட கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது அவசியமாக இருக்கிறது காணப்படுது. நாமும் கூட கர்த்தரை இன்னும் கிட்டி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவருடைய கட்டளையும் கற்பனையும் கை கொள்ளும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவரை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அவருக்கு ஏற்றபடி அவர் சித்தத்தின்படி செய்வர்களாய் இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் காணப்படுகிறோம். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருந்து, எதை குறித்தும் கவலைப்படாமல் இருந்து, நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் சேரும் பொழுது இருக்கும் பொழுது அவரும் உங்களோடு கூட உடன் இருந்து அவர் செயல்படுகிறவராய் அவரை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிற காணப்படுகிறார். ஆமென். நல்ல காட் பிளஸ். ஒரு மாசம்